Hey Tribosome family, இன்னையோட இங்கிலீஷ் லேர்னிங் சீக்ரெட்ஸ்க்கான ப்ரீ புக்கிங் ஆஃபர் முடியுது. நாளைக்கு நம்ம இந்த கோர்ஸ் லான்ச் பண்ணுறோம். ப்ரீ புக் பண்ண எல்லாருக்குமே நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்குள்ள ஆக்சஸ் கிடச்சிரும். நிறைய பேர் இருக்காங்க, நம்மளோட டீம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ண முடியும். ஸோ நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்குள்ள உங்களுக்கு ஒரு மெயில் வந்து சேரும். அந்த மெயிலை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அந்த மெயில் உங்களோட ஸ்பேம் ஃபோல்டர், ப்ரொமோஷன்ஸ் ஃபோல்டர், சோஷியல் எதில் இருக்குன்னு பாருங்கள். நிறைய டைமில் இன்பாக்ஸில் வரதை விட மற்ற எல்லா இடத்துலையும் நம்மளோட மெயில்ஸ் போய் கிடக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம நிறைய பேருக்கு கம்யூனிகேட் பண்றோம் அப்படின்றதால அப்படிதான் இமெயில் சாஃப்ட்வேர்ஸ்லாம் செயல்படும். ஸோ நம்மக்கிட்ட ஈவினிங் 6 மணிக்குள்ள உங்களுக்கு ஒரு மெயில் வந்து சேர்ந்துடும். ப்ரீ புக் பண்ண எல்லாருக்குமே. உங்களுக்கு எப்படி நம்மளோட சைட் ஒர்க் பண்ணணும்னு தெரியல, ஆக்சஸ் பண்ணுறதுன்னு தெரியல, எதுவுமே கவலைப்படாதீங்க. நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து மேனுவல் அனுப்புகிறேன், அதுக்கான எக்ஸாம்பிள் டியூட்டோரியலாக அனுப்புகிறேன். ஸோ நீங்கள் கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இருக்காது. இந்த ப்ரீ புக்கிங் லிங்கை இன்னைக்கு நைட் 12 மணியோட நம்ம டெலிட் பண்ணுவோம். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் இந்த ஆஃபரை அவைல் பண்ணிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். லான்ச் ஆனதுக்கப்புறம் இந்த கோர்ஸோட விலை 770 ரூபாய். நாளையிலேருந்து நீங்கள் இந்த கோர்ஸை 770 ரூபாய்க்கு தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும். இன்னையோட இந்த ஆஃபர் முடியுது. அதுக்கப்புறம் நம்மளோட டீமுக்கு நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க, ஒரு வாய்ஸோ இல்லை டெக்ஸ்ட் மெசேஜோ அனுப்புங்க. ஏன்னா நிறைய கால் ஃப்ளோவும் இருக்குது, நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு. அதனால் வாய்ஸ் ஆர் டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களோட குவரிஸை வாய்ஸ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜை வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க, நான் கொடுத்துருக்க நம்பருக்கு. இங்கிலீஷ் மாஸ்டரி கோர்ஸ்க்கும் இந்த கோர்ஸ்க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றது கேட்குறாங்க. இங்கிலீஷ் மாஸ்டரி கோர்ஸில் TLSRW இந்த கான்செப்டை ரொம்ப இன்டெப்த்தாக பேசியிருக்கோம். இங்கிலீஷ் லேர்னிங் சீக்ரெட்ஸ்னு வரும்போது அது ஒரு கிராஷ் கோர்ஸ். நான் மேக்ஸிமம் இங்கிலீஷ் மாஸ்டரியில் கொடுக்காத சில எக்ஸசைசஸ்லாம் நான் இந்த கோர்சஸில் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு 2 கோர்ஸுமே தேவைப்படும். 2 கோர்ஸுமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை. ஸோ நீங்கள் இங்கிலீஷ் மாஸ்டரியில் மட்டும்தான் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷ் லேர்னிங் சீக்ரெட்ஸும் எடுக்கலாம். ஒரு ஆடட் அட்வான்டேஜாக தான் உங்களுக்கு அமையும். இங்கிலீஷ் லேர்னிங் சீக்ரெட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இங்கிலீஷ் தேவைப்படும். ஸோ இது ரெண்டுத்தையும் இண்டிவிஜுவல் கோர்ஸாக தான் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் என்னன்னு அதுக்கேற்ற மாதிரி தான் நான் இந்த கரிக்குலமை வடிவமைச்சிருக்கேன். எப்படி கோல் செட் பண்ணணும், எப்படி கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும், என்ன மாதிரி நீங்கள் ஈஸி டெக்னிக்ஸை யூஸ் பண்ணுறது மூலமாக உங்களோட கிராமர் வொக்காபுலரி இம்ப்ரூவ் ஆகுது, அதுக்கான எக்ஸசைசஸ் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே செல்ஃப் ஸ்டடி முறையில் நீங்கள் கற்றுக்கிறது தான். ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் இங்கிலீஷ் லேர்னிங் சீக்ரெட்ஸில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. உங்களுக்கு இங்கிலீஷ் மாஸ்டரும் வேணும், இங்கிலீஷ் லேர்னிங் சீக்ரெட்ஸும் வேணும். ரெண்டுமே டிஃப்ரெண்ட் கரிக்குலமாக தான் இருக்க போகுது. ஸோ சிலபஸை ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். ப்ரீ புக் பண்ணுங்கள். சிலபஸில் சில சேஞ்சஸ் இருக்கும். ஏன்னா எப்படி நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்கான சில பாயிண்ட்ஸ்லாம் நான் முதல் கோல் செட்டிங்லேயே நான் கொண்டு வந்திருக்கேன். எப்படி டைம் மேனேஜ் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம். ஸோ அப்படி கொஞ்சம் சிலபஸில் இப்போ சேஞ்சஸ் நீங்கள் பார்ப்பீங்க. ஆனாலும் நான் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கேன். நான் சிலபஸில் கொடுத்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த கோர்ஸில் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ நாளைக்கு உங்களை இங்கிலீஷ் லேர்னிங் சீக்ரெட்ஸில் பார்க்குறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். லாஸ்ட் மினிட் ஒர்க் எல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அதில் தான் நான் லாஸ்ட் ஒரு 3-4 நாளாக இதில் அப்படியே உட்காந்து ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். இப்போவும் பாருங்கள், ஹோம் ஆஃபீஸில் தான் இருக்கேன். நான் இங்கேருந்து எங்கேயுமே போகாமல் ஒரு தவம் மாதிரி உட்காந்து இந்த ப்ராஜெக்டை முடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு எல்லாருமே ஒரு விஷ் பண்ணிட்டு போங்க. நம்மளோட ட்ரைபோசம் ஃபேமிலி, நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நீங்கள் ப்ரீ புக் பண்ணிக்கோங்க 399க்கு. இன்றைக்கி தான் கடைசி சான்ஸ். ஸோ இந்த சான்ஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நான் உங்களை இங்கிலீஷ் லேர்னிங் சீக்ரெட்ஸில் பார்க்குறேன். நாளைக்கு LJ ஷோ பண்ணணும், உட்காந்து எடிட் பண்ணணும், உட்காந்து ஷூட் பண்ணணும், எடிட் பண்ணணும், அப்லோட் பண்ணணும். அதுக்கெலாம் எனக்கு டைம் இருக்குமான்னு தெரியல. முடிஞ்சால் நான் நாளைக்கு லைவில் வர ட்ரை பண்ணுறேன். மேக்ஸ் ட்ரை பண்ணுறேன் LJ ஷோ போடுறதுக்கு. அப்படி இல்லைன்னாலும் உங்களுக்கு லைவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இது என்கிட்ட இருந்து ஒரு குட்டி அப்டேட். மீட் பண்ணுவோம் சீக்கிரமே.